புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், fully air conditioned with smart classrooms. 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th, +1 மற்றும் +2 டியூஷன் கிளாஸஸ் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்தி கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் ராக் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ராக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராக் ஃபெஸ்ட் 2K26 எனும் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆண்டு விழா மிகுந்த உற்சாகத்துடன் நடைபெற்றது. இவ்விழா ஃபருக் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் ஹாஜி முகமது ஃபருக் அவர்களின் நல்லாசியுடன் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரி இயக்குநரும் முதல்வருமான முனைவர் ரவிச்சந்திரன் விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். மேலும் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை தலைவர் தமிழ்ச்செல்வன், மின்சார மற்றும் மின்னணு பொறியியல் துறை தலைவர் முருகன், மின்னணு மற்றும் தொடர்பியல் துறை தலைவர் முருகன், இயந்திர பொறியியல் துறை தலைவர் விஜயநாதன், அறிவியல் மற்றும் மனிதவளத்துறை தலைவர் முனைவர் ராமச்சந்திரன், தகவல் தொழில்நுட்பத்துறை பொறுப்பு தலைவர் தங்கலதா லெஹாஸ் மற்றும் மேலாண்மைத்துறை பொறுப்பு தலைவர் பூவிதா ஆகியோர் ஒருங்கிணைந்து விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் தலைமை விருந்தினர்களாக ஜி தமிழ் சரிகமபா சீசன் 3 முதல் இறுதி போட்டியாளரும் சன் டிவி ராஜபார்வை நிகழ்ச்சியின் இறுதி போட்டியாளருமான செல்வி அக்ஷயா சிவகுமார், மேலும் விஜய் டிவி பக்தி சூப்பர் சிங்கர் பட்டம் பெற்றதுடன் மாநில அளவிலான கர்நாடக இசை போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்ரவன் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவின் பொழுது கல்வித்துறையில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் தங்கள் பாடங்களில் மாணவர்கள் 100% தேர்ச்சி பெற செய்த ஆசிரியர்களுக்கும் அகாடமிக் எக்ஸலன்ஸ் விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டு தினத்தை முன்னிட்டு தடகளம், கிரிக்கெட், வாலிபால் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் அடைக்கு ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராஃபி வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு விழாவில் மாணவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். கல்லூரி வளாகம் முழுவதும் உற்சாகமும் கொண்டாட்டமும் நிலவியது. விழாவின் இறுதிக்கட்ட நிகழ்ச்சிகளில் முதன்மையாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இசையை ரசித்து உற்சாகமாக கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சிலம்பம் போன்ற பழமையான விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் திறமையாக நிகழ்த்தினர். இந்நிகழ்வுகளை ஆசிரியர்களும் மாணவர்களும் இணைந்து கண்டு ரசித்து மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி வெள்ளினூர் அடுத்த சிவராந்தகம் பகுதியை சேர்ந்த அஞ்சாப்புலியின் மகன் தேவா பரோட்டா மாஸ்டரான இவர் வெளியூரில் தங்கி வேலை செய்து வருகின்றார். தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊரான சிவராந்தகத்திற்கு வந்தார். பின்னர் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவதற்காக அரியூர் தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறம் பகுதிக்கு கூட்டாக சேர்ந்து நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்த பொழுது தேவாவின் நண்பரான தமிழ் மற்றும் அவரது நண்பர்களுக்குள் மது போதையில் திடீரென ஏற்பட்ட வாய் தகராறில்
தமிழ் இரும்பு ராடை எடுத்து தேவாவின் தலையில் அடித்ததில் இரத்த வெள்ளத்தில் மிதந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தமிழ் மற்றும் அவரது நண்பர்கள் ஆதி, ஆகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்று விட்டனர். பின்னர் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடந்த தேவாவை அவரது நண்பர்கள் மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மருத்துவர்கள் பரிசோதனை மேற்கொண்டதில் தேவா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். பின்னர் வில்லியனூர் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் கலைச்செல்வன் கொலை வழக்காக பதிவு செய்து கொலை செய்த குற்றவாளிகளை உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு சிவராந்தகம் பகுதியைச் சேர்ந்த குற்றவாளிகளான தமிழ், ஆதி, ஆகாஷ் ஆகிய மூவரையும் அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிந்து மேஜிஸ்திரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் பார்கி அணையில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட 10 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியிலும் அரசு மற்றும் தனியார் நிறுவனம் சார்பில் சுற்றுலா பயணிகள் படகு சவாரிக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். சுற்றுலாத்துறை அனுமதியுடன் 150க்கும் மேற்பட்ட படகுகளில் நோனாகுப்பம், படகு குழாம், பாண்டி மெரினா பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் சவாரிக்கு அழைத்து செல்லப்பட்டு வருகின்றனர். மத்திய பிரதேசத்தின் விபத்து எதிரொலியாக புதுச்சேரியில் சவாரிக்கு அழைத்து செல்லப்படும் படகுகளில் புதுச்சேரி கடலோர காவல்படை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் போலீசார் பாண்டி மெரினா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திடீர் ஆய்வு நடத்தினர். இந்த ஆய்வின் பொழுது படகுகளுக்கு உரிமம் உள்ளதா, படகு ஓட்டுபவர் உரிமம் வைத்துள்ளாரா, அனுமதிக்கப்பட்ட அளவில் பயணிகளை ஏற்றி செல்கிறார்களா, சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு உடை அணிந்துள்ளார்களா என ஆய்வு நடத்தினர். மேலும் படகுகளை அதிவேகத்தில் இயக்கக்கூடாது, கடலில் படகில் சாகசம் செய்யக்கூடாது, சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும், பயணிகள் பாதுகாப்பு உடை அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும், இதனை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர். புதுவை மாநிலம் நேட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 25ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடைபெற்ற பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் காலை சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் அம்மன் உட்புறப்பாடு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி குமரேசன், ஆலய பூசாரி எல்லப்பன், ஐயப்பன், உபயதாரர், முன்னாள் அறங்காவல் குழு தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஏன்னா கொஞ்சம் வெளிமக்கண்ணா கொஞ்சம் கொஞ்சம் அவங்கள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. தேர்தலில் பதிவான ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பறையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்திலும், மாஹிவில் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகின்றது. வாக்கு எண்ணும் பணியில் 265 கண்காணிப்பாளர்கள், 315 உதவியாளர்கள், 279 பார்வையாளர்கள் என மொத்தம் 859 ஊழியர்கள்
பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நாளை காலை 6:30 மணிக்கு பாதுகாப்பு அறையிலிருந்து வாக்குப்பதிவு எந்திரங்கள் முகவர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் அறைக்கு கொண்டுவரப்படுகின்றது. முதல் கட்டமாக தபால் ஓட்டுகள் 8 மணிக்கு தொடங்குகின்றது. 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றது. வாக்கு எண்ணிக்கை ஒட்டி 6 மையங்களிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியின் 4 பிராந்தியங்களிலும் 2600 போலீசார் பாதுகாப்பு பணியிலும் அவர்களுக்கு உதவியாக 500 துணை ராணுவத்தினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் நாளை அனைத்து விதமான மதுபான கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நீட் தேர்வு மதியம் 2 மணிக்கு துவங்கியது. புதுச்சேரி பிராந்தியத்தில் 9 மையங்களில் நடந்த நீட் தேர்வுக்கு 4440 பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. அதிகபட்சமாக பல்கலைக்கழகத்தில் 960 பேர் எழுதுகின்றனர். தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் 760 பேர், ஜிப்மர் கேந்திரிய வித்யாலயா பள்ளியில் 480, காலப்பட்டு கேந்திரிய வித்யாலயா பள்ளி 240, நவோதயா வித்யாலயா பள்ளி 240, சின்னத்த அரசு பெண்கள் பள்ளியில் 480, திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 480, வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் பள்ளியில் 480, பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் 360 பேர் நீட் தேர்வு எழுதினர். நீட் தேர்வினை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வர்கள் அரைக்கை கொண்ட வெளிர் நிற ஆடைகளை மட்டுமே அணிந்து வர வேண்டும். தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு முன்கூட்டியே வர வேண்டும். செல்போன்கள், ப்ளூடூத் கருவிகள், இயர்போன்கள், மைக்ரோஃபோன்கள், பேஜர்கள், கால்குலேட்டர்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்சுகள் போன்ற எந்த மின்னணு சாதனங்களையும் தேர்வு அறைக்குள் கொண்டு செல்ல அனுமதி இல்லை உட்பட பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. பல்வேறு சோதனைகளுக்கு பிறகே தேர்வர்கள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைத்திலிங்கம் எம்பி, கடந்த 9ஆம் தேதி தேர்தல் முடிந்தது. அடுத்த நாளே வணிக கேஸ் சிலிண்டர் விலையை ரூபாய் 1000 உயர்த்திவிட்டனர். இந்த விலை ஏற்றத்தால் டீக்கடை, உணவகம் என அனைத்து இடங்களிலும் உணவு விலை ஏறும். இந்த விலை உயர்வை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். தேர்தல் முடிவு வந்த பிறகு ஓரிரு நாட்களில் மீண்டும் சிலிண்டர் மற்றும் பெட்ரோல், டீசல் விலையும் ஏறும் அபாயம் உள்ளது. எனவே மத்திய அரசு உடனடியாக கேஸ் விலை உயராது என மக்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை நாங்கள் நம்புவதில்லை. புதுச்சேரியில் நிச்சயம் காங்கிரஸ் ஆட்சி அமையும். 22 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம். கட்சி கட்டுப்பாட்டை மீறி போட்டியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நீக்கப்பட்டவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் மன்னிப்பு கடிதம் பெறப்பட்டு கட்சிக்குள் இணைக்கப்படுவர் என்றார். பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது எம்எல்ஏ வைத்தியநாதன், காங்கிரஸ் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஓட்டு எண்ணிக்கை ஒட்டி லாஸ்பேட்டை பகுதிகளில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு லாஸ்பேட்டை பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி மகளிர் பொறியியல் கல்லூரிக்கு வரும் வேட்பாளர்கள், முகவர்கள் வாகனங்களை நாவலர் நெடுஞ்செழியன் மேல்நிலைப் பள்ளியிலும், மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு செல்பவர்கள் வள்ளலார் பள்ளி பின்புறமும், தாகூர் கலை அறிவியல் கல்லூரிக்கு செல்பவர்கள் கல்லூரி மைதானத்திலும் நிறுத்த வேண்டும். ஜீவா காலனியிலிருந்து விமான நிலைய சாலைக்கு செல்லும் வாகனங்கள் நாவலர் நெடுஞ்செழியன் சந்திப்பில் மாற்றிவிடப்படும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சிலை வழியாக வரும் வாகனங்கள் ஜேடிஎஸ் சந்திப்பில் ராஜாஜி சாலைக்கு மாற்றிவிடப்படும். விமான நிலைய கல்லூரி சாலை வழியாக வரும் வாகனங்கள் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் மாற்றி திருப்பிவிடப்படும். அந்த வழியாக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் நாளில் எந்த அரசியல் கட்சிகளின் வாகனங்களுக்கும் ஓட்டு எண்ணும் மைய வளாகத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டாது. வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது முகவர்களுக்கான வாகனங்கள் மேலே குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நிறுத்த வேண்டும். இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்துக்கு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபெற்ற 5 மாநில தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில், திருநள்ளாறு கருங்குடி பகுதியைச் சேர்ந்த திமுக ஆதரவாளரான முஜமல் என்பவர் நேற்றிரவு தாவிக குறித்தும் அக்கட்சிக்கு வாக்களித்த இஸ்லாமிய பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோவை வெளியிட்ட முஜமல் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி திருநள்ளாறு, காவல் நிலையம் உள்ளிட்ட 5 தொகுதிகளில் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆகிய இடங்களில் தாவிகாவினர் புகார் அளித்துள்ளனர்.
புகாரை விசாரித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாளை மறுநாள் மாபெரும் போராட்டங்களை தாவிக சார்பில் நடத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. வாக்கு எண்ணிக்கை ஒட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கவும் புதுச்சேரி கலால்துறை முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி நாளை ஒரு நாள் முழுவதும் புதுச்சேரியில் மதுபான கடைகள், ரெஸ்டோ பார்கள், சாராய மற்றும் கள்ளு கடைகளை மூட வேண்டுமென்று கலால்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். புதுவையில் தொடர்ந்து 12 முறை சிறந்த கோச்சிங் சென்டருக்கான விருதை பெற்ற ஒரே கோச்சிங் சென்டர் நமது ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர். ஸ்கூல் ஃபார் பிரைவேட்ஸ், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLCயில் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். செப்பரேட் கிளாसेस ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம். CBSE மற்றும் ஸ்டேட் போர்டு 10th +1 மற்றும் +2 டியூஷன் கிளாसेस ஆல் சப்ஜெக்ட்ஸ் அட்மிஷன் நடைபெறுகிறது. Contact VCC Nagarajan, Vivekanandar Coaching Center and Tutorial, முதலியார்பேட். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406669 and 73736 08282.